ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் எந்த இடத்துலலாம் நீங்கள் சிறுமப்படுத்தப்பட்டீங்களோ, எந்த இடத்துலலாம் உங்களை அற்பமாய் நினைத்தார்களோ, எந்த இடத்துலலாம் உங்களை தள்ளி வைத்தார்களோ, அதே இடத்திலே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்திலே ஒரு உயர்வை நீங்கள் காண போகிறீங்க. வாசிக்கிறேன் கேளுங்க. ஆதியாகமம் 42 அதிகாரம் 52 வசனம். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார். இங்கே பார்க்குறோம், நான் சிறுமைப்பட்ட இடத்திலே தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இங்கே யோசேப்பு சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோசேப்பை அடிமையாய் விற்றுவிட்டார்கள். அங்கு ஒரு சிறுமை அவனுக்கு வருகிறது. அவனை என்ன சொல்றாங்க, சிறையிலே தூக்கி போடுகிற ஒரு நிலைமை வருகிறது. பாவத்தை விட்டு அவன் விலகி ஓடும்போது அந்த இடத்திலே அவன் பாவம் செய்தான் என்று சொல்லி, தேவையில்லாத காரியத்தை செய்தான் என்று சொல்லி அவனை அங்கு சிறையிலே போடுகிறதை பார்க்கிறோம். பிரியமான சகோதரர்களே, சகோதரியே, அந்த இடத்திலே தேவன் அவனை என்ன செய்கிறார்? உயர்த்துகிறதை பார்க்கிறோம். ராஜாக்கு முன்பாக நிற்கும்படியாக அங்கு கொண்டு வந்து அந்த தேசத்தையே ஆளுகிற அதிகாரத்தை யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இன்றைக்கு அதே போலதான் எல்லாராலும் தள்ளப்பட்டு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் அற்பமாய் எண்ணப்பட்டு, சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். உன்னுடைய சகோதரர்களால், உன்னுடைய சகோதரிகளால், உன்னுடைய பெற்றோர்களால் இந்த நாட்டில் சிறுமைப்படுத்தப்பட்டு ஒன்றுக்கு உதவாதவர்கள் என்று சொல்லி பேர் வாங்கி உங்களை அற்பமாய் உங்களை சிறுமைப்படுத்தினவர்கள் மத்தியில் தேவன் உங்களை உயர்த்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். அன்றைக்கு அதே நிலைமை தான் யோசேப்புக்கு இருந்தது. தேவன் அந்த தேசத்திலே அவரை பழுக பண்ணினார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை காணப்படுகிறாயா? கவலைப்படாதீங்க. யோசேப்பின் தலையை உயர்த்தினவர் இன்றைக்கு உன் தலையை உயர்த்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். ஒன்றுக்குமே உதவாதவங்கன்னு சொன்ன உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, தள்ளப்பட்ட கல் தலைக்கு முளைக்கல் ஆயிற்று. பிரியமான சகோதரனே, சகோதரியே, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்து அவனை பெருக பண்ணினபடினால், யாரெல்லாம் அவனுடைய சிறுமைப்படுத்தினார்களோ அவருடைய சகோதரர்களே அவனுடைய பக்கத்திலே வர வேண்டிய சூழ்நிலை ஆண்டவர் உருவாக்கினார். இன்றைக்கு அதே போல் உன்னுடைய குடும்பத்தில் எல்லாராலும் தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தி, புறக்கணிக்கப்பட்டு இருக்கிற உன்னுடைய நிலைமையை உயர்த்தி, எல்லாரும் உன் பக்கமாய் சாய்ந்து வரும்படியான காரியத்தை ஆண்டவர் செய்து உன்னை உயர்த்த போகிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறுமைப்பட்ட இடத்திலே ஆண்டவரே ஒரு உயர்வை நீர் கொடுக்க போகிறீங்க. இந்த நாட்டில் எந்த மனிதர்களால், எந்த உறவினர்களால் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒரு உயர்ந்த நிலைமைகளாய் நீர் காணப்பட வைக்க போகிறீர். ஆண்டவரே, சிறுமைப்படுத்தப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை நீர் கொடுக்க போகிறீர். யோசேப்பை உயர்த்தினது போல இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய தலைகளை நீர் உயர்த்த போகிறீர். ஆண்டவரே, ஒரு ஆளுகையின் வல்லமையை கொடுத்து அவர்களை கனப்படுத்தி நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.